தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இன்று தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, MIU, MD அக்யூ அவர்கள். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9788451549 மற்றும் 96988511. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சதாசிவம் சார் வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஃபுட் மசாஜ் அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை நம்மகிட்ட படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணி போகிறாரு. வணக்கம் சார். வணக்கங்க மேடம். என் பேர் சதாசிவங்க. நான் கோவை காலப்பட்டி பகுதியிலிருந்து வர்றேங்க. எனக்கு வந்து ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் முன்னாடி தெரியுங்க. ஓரளவு நான் சிகிச்சையை எடுத்திருக்கேங்க. எனக்கு வந்து இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜியில் நிறைய வியாதிகள் வரும் முன்னாடி காத்துக்கலாம், வந்த பின்னாடி நம்மளால் அதை குணப்படுத்த முடியுங்கிற விஷயம் தெரிஞ்சுதுங்க. இதை நம்ம கற்றுக்கணும், இது ரெஃப்ளெக்ஸாலஜி கோர்ஸ் நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஆடு வந்துச்சு. அதில் மேடமோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அவங்க ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. நான் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். உண்மையிலேயே சொல்கிறேங்க, ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லித்தர்றாங்க. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே எனக்கு விஷயங்கள் கிடைச்சிதுங்க. இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு அதிகமாக செலவாகிறது வந்து கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் தான் இன்றைக்கி அதிகமாக செலவாகுதுங்க ஒரு குடும்பத்தில். இப்போ நம்ம இந்த மாதிரி மாற்று மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் இதை படிக்கும்போது என்னாகுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை நம்மளை காப்பாற்றிக்கலாங்க, நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றிக்கலாங்க. பெருமையான பணத்தை நம்மளால் சேமிக்க முடியுங்க. இதன் மூலமாக வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்து நம்ம பணத்தையும் சேமிக்க முடியுங்க. இதை வந்து நம்ம கற்றுட்டு மற்றவங்களுக்கு இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியுங்க. பண்ணும்போது ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியுங்க. இதை பற்றின விழிப்புணர்வு வந்து எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மருந்து இல்லாத, எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு மருத்துவங்க. உண்மையிலேயே இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. மேடம் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அக்குபஞ்சர், ரெஃப்ளெக்ஸாலஜி, பார்த்திங்கன்னா கப்பிங் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க. எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக தெளிவாக அழகாக சொல்லித்தர்றாங்க. எத்தனை தடவை சந்தேகம் கேட்டாலும் திருப்பி சொல்லித்தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு திருப்பி கற்றுட்டு போயிட்டா அதோட முடிஞ்சதுன்னு இல்லைங்க. திருப்பி அவங்களுக்கு சப்போர்ட், நம்ம எப்போ என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. நம்ம வந்து இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நேரில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. உண்மையிலேயே சொல்கிறேங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது வந்து ஒரு ஃபீஸும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஃபீஸு தாங்க. இதை எல்லாருமே கற்றுக்கணும்னு நான் விரும்புகிறேங்க. ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க எல்லாரும். சரி, ரொம்ப நன்றிங்க. இது நிறைய விஷயங்கள் உணர்ந்து நம்ம கிளாஸ் பற்றி சொன்னார். இன்றைக்கி அவர் ஒரு அருமையான விஷயம் சொன்னார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கும் கல்விக்கும் தான் செலவுகள் அதிகமாக இருக்குது. இந்த செலவுகளை குறைச்சாலே நம்ம வந்து நிறையா வந்து சேமிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதாவது ஆரம்பத்தில் வந்து நம்ம வேலைன்னு ஓடிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் எந்தெந்த மருத்துவர்கள்கிட்ட போய் பார்க்கலாம், மருத்துவமனைகளை தேடி அலையிறோம். அப்புறம் எது நம்ம உடம்பு வந்து ஓரளவுக்கு மேலே கெட்டு போச்சுன்னா எதை சரிப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குதிரைக்கொம்பான விஷயம். அப்போ அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எப்போவுமே ஹெல்த் அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். உடம்பை வந்து ஆரோக்கியமாக அழகாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம பணங்காசெல்லாம் எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்ததுன்னா. அதனால் ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எப்போவுமே நம்ம கை கால் வலி, தலைவலி, மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே தெளிவாக பண்ண முடியாது. அதே வந்து ஆரோக்கியமாக இருந்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன வேலை செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம தேடி செய்வோம். அப்போ வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியம். அதனால் வந்து முக்கியமாக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இந்த பாத அழுத்த சிகிச்சை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம பாதங்கால்களில் இருக்கும்.
இப்போ ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, லிவருக்கு, இந்த மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் பிரதிபலிப்பு பகுதிகள் இருக்கும். அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து மெதுவாக நம்ம ஸ்டிக்கை வச்சு அழுத்தி விடலாம், இல்லைன்னா கைகளாலேயே மசாஜ் பண்ணி விடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே இருக்கிற கழிவுகள் வெளியேறும், நமக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும். அடைப்புகள் இருந்தால் கூட அதெல்லாம் எடுத்துரும். அதெல்லாமே கழிவுகள் தான் இல்லைங்களா? அதனால் நம்ம மனசு நல்லா அமைதியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் உங்களுக்கு நோய் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கூட இன்றைக்கி நோய் வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாக்கிற சிகிச்சையாகவும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். டென்ஷன், கவலை, பயம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மன உளைச்சல்களை எல்லாம் வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் இந்த பாத அழுத்த சிகிச்சை. இதை எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கும் கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துகிட்ருக்குது. கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட்டில் சார் சொன்ன மாதிரி அக்குபஞ்சர், யோகா, கப்பிங் தெரப்பி, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிற இந்த பாத அழுத்த சிகிச்சை, சுஜோகன் சீடு தெரப்பி, இந்த மாதிரி இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். ஃப்ளவர் ரெமடியெல்லாம் நல்ல மனசை அமைதிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். இந்த வகுப்புகளில் கலந்துக்கிட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நோய்கள் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் உதவும். இது படிக்கிறதுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது கிடையாது. இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. நேரடியாக வர்றதுனா கோயம்புத்தூர் கணபதியில் வந்து படிக்கலாம். ஆன்லைனில் படிக்கிற மாதிரி இருந்தால் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் கலந்துக்க முடியும். ரொம்ப அருமையாக ஆன்லைன்லேயும் சொல்லி தந்துட்டுருக்குறோம். ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். புக்கெல்லாம் தெளிவாக கொடுத்துருவோம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கிளாஸும் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா புரியும். அதனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். அது உண்மையானது தான். அப்போ தெரிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலை இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்மளால் டெய்லியும் இருக்கிற வேலையை வந்து நல்லபடியாக பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க முடியுது. அதே மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு நாங்களும் விரும்புகிறோம். அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வார நாட்கள் இருக்குது, வார இறுதி நாட்கள் இருக்குது. இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்களில் கூட சொல்லித்தரோம். சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் தான் வேணும்னு சொன்னிங்கன்னா அந்த நாளில் கிளாஸ் எடுப்போம். நீங்கள் விரும்புகிற நாட்களில் வந்து ஒவ்வொரு பேட்சாக நடத்திக்கிட்டே இருப்போம். அதில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேட்சில் உங்களை ஜாயின் பண்ணி படிக்க வச்சிடலாம். ரொம்ப தெளிவாக எது படிச்சிங்கனாலும் அதை அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம சொல்லித்தருவோம். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காது இறைச்சல், காது வலியெல்லாம் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதி நம்ம கைகள்லேயும் இருக்கும், கால்கள்லேயும் இருக்கும். நான் கையில் இருக்கிற பகுதியை சொல்லித்தரேன். இதை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அருமையாக சரியாகும். அந்த அற்புதமான பிரதிபலிப்பு பகுதியை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 3வது 4வது விரலுக்கு இடையில் இந்த இடம் காது பகுதியை பிரதிபலிக்கும். இந்த பகுதியையும் 4வது 5வது விரலுக்கு இடையில் காது குழாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் ஏர் அந்த பகுதியும் பிரதிபலிக்கும். இந்த 2 பகுதியிலையும் இந்த இடத்துல கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு இந்த காதில் வர இறைச்சல், காது வலி, காது கேளாமை, காதுக்குள்ளே வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ எல்லாமே அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். படிப்படியாக தான் சரியாகும். உடனே ஒரு டைம் பண்ணிவிட்டு சரியாகலின்னு சொல்லக்கூடாது. ரெகுலராக மசாஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 10 டைம்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். காது சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்களுக்கும் அருமையாக சரியாகும். சைடு எஃபெக்ட் எதுவும் வந்துடாது. தைரியமாக நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்கலாம். வாங்க. நன்றி.